நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இப்போ இந்த ஆண்டு நவம்பருக்கு பிறகு பிரகதி பாத்தை முழுமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க நேஷ்னல் ஸ்கவுட் அசோசியேஷன். முதல்ல ஒரு காணொலி நம்ம போட்டிருப்போம். பிரகதி பாத்தினுடைய பேசிக்ஸ் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குங்கிறத பற்றி போட்டிருக்கிறேன். இந்த காணொலியில் நம்ம இந்த பிரகதி பாத் ஸ்கீமில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன அவார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த காணொலியில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, இதில் ஸ்குரில்ங்கிற ஒரு ஸ்டேஜில் அவார்ட்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ ஸ்குரில்ங்கிற ஸ்டேஜ் புதுசாக உருவாக்கப்பட்டிருப்பது. அந்த ஸ்டேஜில், அதாவது பன்னிக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் அவார்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் பன்னியிலேருந்து அவார்ட்ஸ் ஆரம்பிக்குதுங்க. அதாவது பன்னியில் அவன் எந்த கிளாஸ் படிப்பான், ஃபஸ்ட்டு கிளாஸ் அல்லது செகண்ட் கிளாஸ் படிக்கக்கூடிய சமயத்தில் பாய்ஸோ கேர்ள்ஸோ 2 விதமான ஸ்டேஜ் அவார்டு கிடைக்கிது. ஸ்டேஜ் அவார்டு மீன்ஸ் அந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணதுக்கான அவார்டு. அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் முடித்தான்னா ஒரு ஸ்டேஜுக்கான அவார்டு கிடைக்கிறது. செகண்ட் கிளாஸ் முடிக்கும்பொழுது அந்த பன்னி ஸ்கீமில் லேர்ன் பண்ணிக்கிட்டதை வச்சு அவனுக்கு அந்த ஸ்டேஜுக்கான அவார்டு கிடைக்கிது. இது பன்னி ஸ்கீம் பொறுத்த அளவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவனுக்கு 2 விதமான சர்டிஃபிகேட் கிடைச்சிடுது, அவார்டு கிடைச்சிடுது. கப்ஸ் அண்ட் புல்புல்ஸ்க்கு பாருங்களேன். இப்போ கப்ஸ் அண்ட் புல்புல்ஸில் 3rd 4th 5th 3 வகுப்பு படிக்கிறவங்க தான் கப்ஸ் அண்ட் புல்புல்ஸில் இருக்கலாம். பழைய காணொலியில் பாருங்கள், வயதெல்லாம் போட்டிருப்பேன். இந்த கப்ஸ் அண்ட் புல்புல்ஸில் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கப்ஸ் அண்ட் புல்புல்ஸுக்குரிய அந்த ரெக்குயர்மெண்ட்லாம் அவங்க படித்து பழகிட்டு செய்ய கற்றுக்கிட்டாங்கன்னா 2 விதமான அவார்டு கிடைக்கிது. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவங்களுக்கு பிரான்ஸ் ஆரோ அப்படிங்கிற ஒரு அவார்டும் சில்வர் ஆரோ அப்படிங்கிற அவார்டும் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சிடுது. அதே கப்ஸ் அண்ட் புல்புல்ஸ் 4th ஸ்டாண்டர்ட் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ராஜ்ய புரஸ்காருங்கிற அவார்டு கிடைக்கிது. முதல்ல சதுர்த்த சரண்லாம் அப்படின்ட்டு இருந்தது பாருங்கள். அதற்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் அவார்டு ராஜ்ய புரஸ்காருங்கிற பெயர்லேயே கொடுக்குறாங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது. அடுத்தது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது தான் அந்த கப்ஸ் அண்ட் புல்புல்ஸுக்கு கோல்டன் ஆரோ அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும். அப்போ கப்ஸ் அண்ட் புல்புல் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க தான் கப்ஸ் அண்ட் புல்புல் இருப்பாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிரான்ஸ் ஆரோ சில்வர் ஆரோங்கிற 2 அவார்டு கிடைச்சிடுது ஒரு வகுப்பில் இருக்கும்போதே. 4th ஸ்டாண்டர்டில் ராஜ்ய புரஸ்கார் ஸ்டேட் அவார்டு, 5th ஸ்டாண்டர்டில் நேஷ்னல் அவார்டு கோல்டன் ஆரோ. அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு பேர் எக்ஸ்ப்ளோரர் ஸ்கவுட் அல்லது எக்ஸ்ப்ளோரர் கேர்ள் ஸ்கவுட் அல்லது எக்ஸ்ப்ளோரர் கைட்ஸ் அப்படின்னு பெயர் மாற்றிருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் எந்த கிளாஸ் படிப்பாங்கன்னா 6th 7th 8th படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. இதுக்குள்ளே முடிஞ்சிடும் இந்த எக்ஸ்ப்ளோரர் ஸ்கவுட் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் 6th 7th 8thலே முடிஞ்சிடும். பாருங்களேன், இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது அந்த ஸ்டேஜுக்கான ஒரு அவார்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கிது லோக்கல்லையே. 7th படிக்கும்பொழுது அந்த ஸ்டேஜுக்கான அவார்டு கிடைக்கிது, ராஜ்ய புரஸ்கார் அவார்டும் கிடைச்சிடுது, ஸ்டேட் அவார்டும் கிடைச்சிடுது. ஒரு பிள்ளை 7th படிக்கும்பொழுது எக்ஸ்ப்ளோரர் ஸ்டேஜில் இருக்கும்பொழுது 8th படிக்கும்பொழுது அவனுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சிடுது, பீகாக் அவார்டு கிடைக்கிது. எக்ஸ்ப்ளோரர் ஸ்டேஜ்லேயே நேஷ்னல் அவார்டு கிடைக்கிது அவனுக்கு. எந்த கிளாஸ் படிக்கும்போது 8th கிளாஸ் படிக்கும்போதே பார்த்துங்க. பெரிய செய்தி இதெல்லாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்தீங்கன்னா பயோனியர் ஸ்கவுட், பயோனியர் கேர்ள்ஸ் அல்லது பயோனியர் கேர்ள்ஸ் ஸ்கவுட் அல்லது பயோனியர் கைட்ஸ். இந்த பயோனியருங்கிற வார்த்தை அது பார்த்துங்க, அது அடுத்த ஸ்டேஜ். இவங்கெல்லாம் எந்தெந்த வகுப்பு படிப்பாங்கன்னா 9th 10th 11th 12th. ஆமாம், 9லேருந்து 12 வரைக்கும் படிக்கிறவங்க. அப்போ ரோவர்லாம் காணா போயிடுறாங்க பாருங்கள். ரோவர்லாம் 18 வயசுக்கு பிறகு போயிடுறாங்க. இங்கே ரோவருங்கிற வார்த்தையே வரல இவங்களுக்கு. பைனியர் கேர்ள்ஸ் ஸ்கவுட், பைனியர் ஸ்கவுட், பைனியர் கைட்ஸ் படிக்கிற பேர் தான் இருக்கும். 9th 10th 11th 12th படிக்கக்கூடிய பிள்ளைகள். ஓகே, இந்த பயனியர் ஸ்கவுட்டில் பார்த்து ஸ்டேஜில் பார்த்து 9th படிக்கும்போது அந்த ஸ்டேஜுக்கான ஒரு அவார்டு மட்டும் கிடைக்கிது, சர்டிஃபிகேட் கிடைக்கிது. அதெல்லாமல் சர்வீஸ் ஸ்டார்லாம் கிடைக்கும்னு வச்சிங்களேன். அதுக்கு அடுத்தது 10th படிக்கிற சமயத்தில் அவனுக்கு ஸ்டேஜ் அவார்டும் கிடைக்கிது, அந்த ஸ்டேஜுக்கான ஸ்டேஜ் அவார்டும் கிடைக்கிது, ஸ்டேட் அவார்டு ஆகிய ராஜ்ய புரஸ்கார் அவார்டும் கிடைக்கிது. அப்போ அவனுக்கு எக்ஸ்ப்ளோரர்லேயும் ஒரு ராஜ்ய புரஸ்காரம் கிடைக்கிது,
பயனியர்லேயும் ஒரு ராஜ்ய புரஸ்கார் கிடைக்குது பாருங்க. எக்ஸ்ப்ளோரர்லேயும் ஒரு நேஷ்னல் அவார்டு, பீகாக் அவார்டு கிடைக்குது. பயனியர் ஸ்கவுட்லேயும் ஒரு பீகாக் அவார்டு கிடைக்குது. அதாவது அவன் 11th படிக்கும்போது. அவன் 12th படிக்கும்போது பீகாக் அவார்டுக்கு மேலே பிரசிடென்ட் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய ஹையஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட்டும் அவன் வாங்கிட முடியும் 12th படிக்கிறப்ப. அப்போ இப்போ இந்த ஸ்கவுட்ஸ் எல்லாம் எது வரைக்கும் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்குரில்ஸில் ஆரம்பித்து 12th படிக்கிற வரைக்கும் உள்ள இவ்வளவுலாம் ஸ்கவுட்ஸில் வந்துடுறாங்க. 18 இயர்ஸுக்கு பிறகு எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ரோவர்ஸ் ரேஞ்சர், ரோவர் ஸ்கவுட்டு, ரேஞ்சர் ஸ்கவுட்டுங்கிற பேரில் வந்துடுறாங்க. அவங்களுக்குன்னு தனியான அவார்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அது பிறகு வேறொரு காணொலியில் பார்க்கலாம். ஆகையினால் இந்த ஸ்டேஜஸை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். சீக்கிரத்தில் இது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜனுடைய பெயர், எத்தனை அவார்டு இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, இதுக்கு என்ன பேட்ஜஸ் எப்படி வரப்போகுது, லிங்க் பேட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அது அடுத்த காணொலியில் அதை பற்றி போடுறேன். ஆகவே நண்பர்களே, இந்த புதிய ஸ்டேஜில் பிரகதி பாத்தில் இருக்கக்கூடிய புதிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அவார்ட்ஸ் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இவைகளை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் இதன் அடிப்படையிலலாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் என்ன நன்மை இருக்கிறதுனா, நிறைய அவார்ட்ஸ் கிடைக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. அதனால் இதை நல்லா புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு பிள்ளைகளுக்கு நம்ம பயிற்சி அளித்தோம்னா அவர்களும் நல்ல மனிதர்களாக சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய அமைவார்கள். அதே சமயத்தில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ், அவார்ட்ஸு அவங்க ஸ்கூல் முடித்து போகிறதுக்குள்ளே இருக்குது, நிறைய கிடைக்கும். நன்றி நண்பர்களே. வேறொரு காணொலியில் உங்களை புதிய செய்திகளோடு சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.